தமது பிரச்சினைகளுக்கு முறையான தீர்வு கிடைக்காததால் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் தமது பிரச்சினைகள் தொடர்பில் நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என அச்சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச குறிப்பிட்டுள்ளார். අවශ්‍ය ඖෂධ ටික උපකරණ ටික එහෙම නැත්නම් රසායනාගාර පරීක්ෂණ ටික ඒවා ලබා දෙන නොහැකි වීම නිසා තමයි අන්තිමට ரோகியன்ட்டு பாஹரின் கண்ண சித்து වෙලා තියෙන්නේ. வைத்தியරුන්ට ඒක ලියන්න සිද්ධ වෙලා තියෙන්නේ. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வைத்தியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடலின் பின்னர் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அவசர நிறைவேற்று குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் தமது தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டதாக அச்சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச தெரிவித்துள்ளார். இதேவேளை பாராளுமன்ற வளாகத்தில் விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்திற்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது.